நம்ம போன் எடுத்தா ஒருத்தர் கட் பண்ணுவார். கட் பண்ண நம்ம விளங்கணும். என்ன அவர் எந்த நிலையிலையும் இருக்காரு, பேசக்கூடிய நிலை, அவரா கட் பண்றாருன்னு நமக்கு விளங்குது. திரும்ப கோல் எடுப்போம். நம்ம திரும்ப கோல் எடுத்தா என்ன செய்யறோம்? சும்மா போய் ஒரு கோபத்தை உண்டாக்கணும். அவன் ஒரு மீட்டிங்ல இருப்பான், ஒரு மைய தடக்கிற இடத்துல நிற்பான் அவனு, ஒரு பள்ளி வாசலுக்குள்ள இருப்பான் அவனு. இப்படி அவன் இருப்பான், சைலண்ட்ல போட்டுக்கிட்டு பள்ளி வாசல்ல இருப்பான், சைலண்ட்ல போட்டுட்டு மையத்தடை இருப்பான். கோல் வரும், கட் பண்ணிருப்பான். கட் பண்ண உனக்கு விளங்கணும், திரும்ப அடிக்க கூடாது. நம்ம பார்க்கிறோம், தொழுகையில சப்புல ஒரு ஆள் கோல் வருது, தொழுகையில கோல் வருது, அவர் கட் பண்றாரு, மறுவா கோல் வருது, கட் பண்றா, கோல் வருது, கட் பண்றா, போன தூக்கி எரிஞ்சு உடைக்கணும் போல இருக்கு நமக்கு. அப்போ ஒரு தடவை ஒருத்தன் கட் பண்ணா விளங்கணும், ஒருத்தனை நிர்பந்தத்துக்குள்ளாக்க கூடாது. ஒருத்தன் வந்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நீங்க ஒரு வீட்டுக்கு போங்க, சலாம் சொல்லுங்க, மறுமொழி 3 தடவை சலாம் சொல்லுங்க, மறுமொழி வரலாட்டி திரும்புங்கன்னாங்க. அதாவது அழைங்க, அவன் அழைப்புக்கு பதில் கொடுக்காட்டி திரும்புங்கன்னாங்க. போன்லயே தான் நம்ம போன் இருக்கிறோம், அவர் விரும்பல கட் பண்றாரு, திரும்பிடுங்க, எடுக்காதீங்க. அதான் இஸ்லாம் சொல்றது. அப்ப இஸ்லாம்ங்கிறது இந்த போனுக்கு இல்லாம, போனை பற்றி இஸ்லாம் சொல்லலன்னு நினைக்காதீங்க. என்ன நீங்க எதுக்கு புறவு கண்டுபிடிச்சாலும் மார்க்கத்துல முன்மாதிரி இருக்குது. ஏன் அல்லாஹ் சொல்லிட்டான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதர்ல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் விஷயத்துல சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அப்போ வந்து அவரா கட் பண்ணா நாங்க அதை என்ன செய்யக்கூடாது, தொடர்ந்துடக்கூடாது. அடுத்தது என்ன, பள்ளி வாசலுக்குள்ள வந்து வர்ற நேரத்துல, சில அலுவலகங்களை போற நேரத்துல ப்ளீஸ் ஸ்விட்ச் யுவர் ஃபோன் அப்படின்னு அடிச்சிருப்பாங்க. உங்க போனை ஓஃப் பண்ணி வைங்க, உங்க போனை இயக்கத்தை நிறுத்தி வைங்கன்னு சொல்லி அடிச்சு வச்சிருப்பாங்க. நம்ம ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும், தொழுகிறதுக்கு வர்றோம் இல்லையா, நம்ம அடுத்தவங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நிறுத்தி வைக்கணும், சத்தத்தை நிறுத்தி வைக்கணும் அல்லது ஓஃப் பண்ணி வைக்கணும். இது நமக்கு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சில நேரத்துக்கு இந்த சத்தத்தை நிறுத்தி வைக்காம நாங்க வந்தா அது என்ன செய்யும் சொன்னா, தொழுதிரிக்கக்குள்ள ஒரு கோல் வந்துடும். கோல் வந்தா என்ன நடக்கிறது, இதுக்காக வேண்டி நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தற்செயலாக நமக்கு போன் வந்தால் தொழுகையில இருக்கிற அவ்வளவு பேரையும் ரொம்ப ஒரு மோசமான ஒரு மனநிலை கொண்டு போற மாதிரி டோனை வச்சிடக்கூடாது. நம்ம போன்ல டோன் வச்சிருப்போம், ஒரு பொம்பளை குரல்ல ஒரு ஆபாசமான ஒரு துண்டை, ஒரு பயங்கரமான ஒரு இசை பாட்டை, அது ஒரு மோசமான ஒரு நகைச்சுவை துண்டை நம்ம ட்ரிங் டோனுக்கு போட்டு தொழுகிட்டு இருக்கக்குள்ள சஃப்ல இருக்கக்குள்ள அந்த டோன் வேலைஞ்சா இப்படி இருக்கும், அசிங்கமா இருக்கும் இல்லையா. அதனால அட்வான்ஸாக நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, சாதாரணமான ஒரு டோனை வச்சிடணும், இசை இல்லாம ஆபாசம் இல்லாம. நமக்கு போன் வருது அப்படிங்கிறத காட்டுறது தான் ஒன்று வைக்கணும். வச்சுக்கிட்டோமா தொழுகைக்கு வந்துட்டோம், ஓஃப் பண்ணி வைக்கணும் அல்லது சத்தத்தை நிறுத்திட்டு வரணும். இதுதான் சட்டம். அப்படி ஏன் அது வரணும்னு சொன்னா, அடுத்தும் தொழுகை அது பாழாக்க கூடாது, பராக்காக்க கூடாதுங்கிறதுக்காக. அது சம்பந்தப்பட்ட அதிக பிறகு பார்ப்போம். ஓஃப் பண்ணாம நாம வந்தோம்னு சொன்னா நம்ம எப்படி நடந்துக்கணும். இப்ப தொழுகைக்கு போது போன் வந்துடுது, போன் வந்தா என்ன செய்யறது, ஒரு சிலர் எப்படி எடுத்து ஓஃப் பண்றது, தொழுகைட்டு இல்லையா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எப்படி எடுத்து ஓஃப் பண்றது, நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு ஹதீஸை பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, நான் இஸ்தஃப்தஹ்துல் பாப வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ததவ்வுஅன் வல் பாபு அலல் கிபிலா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு போய் நான் கதவை தட்டினேன். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் கதவை தட்டினேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதுகிட்டு இருந்தாங்க வீட்டுல, கதவும் கிபிலா பக்கம் தான் இருந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹி அலல் கிபிலா ஃபமஷிய அன் யமீனிஹி அவ் அன் யஸாரிஹி ஃபஃபதஹல் பாப் ثم رجع الى مصلاه. நான் கதவை தட்டின உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே முன்னுக்காயி இடது பக்கம் அப்படியே மாறி, கிபிலா மாறாம இடது பக்கம் மாறி அல்லது வலது பக்கம் மாறி, அறிவிப்பாளருடைய ஒரு சந்தேகம், வலது பக்கம் அல்லது இடது பக்கம் மாறி நடந்து வந்து தொழுகையில தக்பீரை கட்டிக்கிட்டே அப்படியே நடந்து வந்து கதவை திறந்து விட்டுட்டு அவர் தொழுத இடத்துக்கு திரும்பியே ரிவேஸ்ல போனார் அப்படிங்கிற செய்தியை வந்து நாங்க பார்க்கிறோம். நசாயில வந்து பதிவாயிருக்கக்கூடிய ஒரு சஹியான ஒரு ஹதீஸ். அப்ப என்ன இந்த ஹதீஸ்ல இருந்து எடுக்கப்படுதுன்னு சொன்னா, ஒருத்தர் அழைக்கிறார், கதவுல தட்டுறார், டோன் வருகுது. ஒருத்தர் அழைக்கிறார், அழைப்பு டோன் வருகுது, நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம்.
என்ன செய்யறாங்க ரசூலுல்லாஹ்? தொழுதுகிட்டு இருக்கும் போதே தான் அசைந்துகிட்டு போய் அதை கட் பண்றாரு. சத்தம் வேணாம், திறந்துட்டா அவருக்கு தெரியுது தொழுதுட்டீங்க, வந்து பேசாம முடிய மாட்டேங்க இருப்பாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல நம்ம எடுக்கக்கூடிய என்னன்னு சொன்னா, போன் ட்ரிங்க் ஆயிட்டுன்னு சொன்னா தொழுதுகிட்டு இருக்கும் போதே நம்ம போனை எடுப்போம், ஆஃப் பண்ணிடுவோம், விஷயம் முடியுது. எவ்வளவு நேரம் எடுக்கும்? அது ட்ரிங்க் ஆன உடனே எடுக்கிறது, சுவிட்ச் ஆஃப் பண்றது, வச்சு விட்டா இதுக்கு போற செகண்ட் டைம் போன் வருமா, அதை அடிச்சுக்கிட்டே இருந்து முட்டிச்சு நோ ஆன்சர் நிற்கும். அவனுக்கு திரும்ப ட்ரை பண்ணுவான், திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த 4 ரக்காயத்து முடியும் வரைக்கும் படாத பாடுபட்டுக்கிட்டு மக்கள் இருக்க போற நிலையை நாங்க என்ன செய்யறோம், காண்றோம். அப்ப இந்த விஷயத்தை நாங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும். தொழும்போது அசையாம இருக்கணும் அப்படிங்கிறது பழைய காலத்துல சாவி, தொழுகையின் சாவி புத்தகத்துல நம்ம படிச்ச ஒரு விஷயம். 3 தடத்துக்கு மேல உசும்ப கூடாது. உசுமினா தொழுக பாத்தில். 2 தடவை எண்ணி சொரிஞ்சு போட்டு நின்றுவார். 3வது தடவை நொழும்பு கிடைச்சா சொரியவே மாட்டார் இவரு. அப்படியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கான யுஸல்லி வ ஹுவ ஹாமிலு உமாமத பின்த் ஸைனப் பின்த் ரசூலுல்லாஹ், தன்னுடைய பேரப்பிள்ளை ஜெய்னப்ங்கிற தன்னுடைய மகள் உமாமாங்கிற பேரப்பிள்ளைய ரசூலுல்லாஹ் தோளை தூக்கி வச்சுட்டு தொழ வந்தாங்களாம். தொழுதவர் என்ன செய்வாருன்னு சொன்னா, ஃபைதா சஜத வலஹா வைதா காம ஹமலஹா, சுஜூத் செய்யற நேரத்துல கீழே வச்சுட்டு சுஜூத் செய்வாங்க, திரும்ப தக்பீருக்கு எழும்புற நேரத்துல தூக்கி எடுத்துக்கிட்டு எழும்புவாங்க. அப்படி என்று சொல்லி அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலை பத்தி சொல்லுவாங்க. தொழும் போதே 4 தடவை 4 சுஜூத் செஞ்சிருப்பாங்க. ஒவ்வொரு ரக்காயத்துக்கு 2 சுஜூத். அந்த 2 சுஜூதுக்கும் தூக்கி கீழே வச்சுட்டு மறுபடியும் 4வது 3வது 2வது ரக்காயத்து 3வது ரக்காயத்து 4வது ரக்காயத்து வரும்போதே தோலை வச்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க. எத்தனை தடவை உசும்பி இருப்பாங்க? தேவைக்காக உசும்புறத்துல தடை இல்லை அப்படிங்கிறத நாங்க புரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது என்ன, தொழுதுகிட்டு இருக்கும் போது நாங்க போனை ஏன் ஓஃப் பண்ணணும்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா யூதி அன்ன பஅதுக்கும் பஅலா ஃபில் க்ராத்தி குல்லுக்கும் யுனாஜி ரப்பஹு. ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு இருக்கும்போது பின்னாலே ஒருத்தர் சத்தம் போட்டு ஓத தொடங்கிட்டார். ட்ரிங்க்டோன் இல்ல, ஒரு ஆள் சத்தம் போட்டு குர்ஆனை தான் ஓதினார். ரசூலுல்லாஹ் தொழில்பட்டு ஆரப்பா ஓதினேன்னு கேட்டார். நான் தான். நாங்க சொல்றாங்க, நீங்க ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி ஓதி அடுத்தவருடைய கிராத்தை ஓதுறதுக்கு தடையா இருக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ரப்போடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ரகசியம் பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க கிராத்தை குலைக்காதீங்க. ஒருத்தர் சத்தம் போட்டு நாம கைரில் மக்தூபி எங்களோ, இன்னொருத்தன் இஹுதின சிராத்தலம்பா, நம்ம கைரில் மக்தூபியை விட்டுட்டு இஹுதின சிராத்தல் போய்த்தும். அவன் ஓதக்கூட அதை கொலவான் பண்றோம் நம்ம மனசி. அப்ப ரசூலுல்லாஹ் ஓதுறதையே ஓதலால கெடுக்காதீங்க. நாங்க நம்ம ஓதி தீக்கிறதை இசையால கெடுக்கலாமா? அதனால போன ஓவனித்தான் வைக்க வேண்டும் அப்படிங்கறத நாங்க தெளிவாக புரிஞ்சிடும். அடுத்தது என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா ஸலாத்த பி ஹலரத்தி தஆம் வலா வஹுவ யுதாஃபிஉஹு அல் அக்பதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சாப்பாடு ரெடியா இருக்கிற நேரத்துல தொழுகை கிடையாதுன்னாங்க. சாப்பாடு ரெடியா சமைச்சு பிங்கான்ல சாப்பாட்டை போட்டு சாப்பிடுங்க அம்பியங்கக்குள்ள தொழுகை கூடாதீங்க, சாப்பிட்டுட்டு போங்க. நாங்க அந்த தொழுகையில மனசு வந்துடக்கூடாது. 1க்கு 2க்கு அடக்கிக்கிட்டு தொழுகை கிடையாது. நாங்க 1க்கு முடிக்குது ஜமாத்து முடிய போது தொழுதுடுவோம் அப்படின்னு வராதிங்க. ஜமாத்து முடிஞ்சாலும் பரவாயில்ல, அடக்கிக்கிட்டு தொழக்கூடாது. நாங்க அப்போ ஒரு தொழுகையில் ஒருத்தன் பராக்காக கூடாது, வேற ஒன்றுல பராக்காக கூடாது, தொழுகையிலேயே அவன் மூழ்கணும் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற காட்டுறாங்க. நம்ம போனை ஓஃப் பண்ணாம என்ன செஞ்சிடும், தொழுகையை பராக்காக்க கூடிய ஒரு நிலையை நாங்க காணக்கூடியதாக இருக்குது. அடுத்தது என்ன, ஒருத்தன் ட்ரிங்க் போனை ஓஃப் பண்ணாம வச்சு அவனுக்கு சவுண்ட் வந்துட்டு போன்ல அப்படின்னு சொன்னா தொழுது முடிஞ்சவன என்ன செய்வான் தெரியுமா, எல்லாரும் திரும்பி அவனையே பாக்குறது. அவன் வேணுமென்று போன ஒன் பண்ணிக்கு வச்சுக்கு வந்தாரா? ஒருத்தர் தொழும் போது இன்றைக்கு இவ்வளவு பேர தொழுகையும் கெடுக்கணும் மச்சான், நான் போய் தொழுறேன் நீ கோலர்றா அப்படின்னு வந்தா நான் எவனாச்சும் இல்ல. அவன் மறந்து போய் போன் வீட்டுல நினைப்போட பொக்கெட்ல வச்சுக்கு வந்திருப்பான். அதனால ஓ பண்ணாம இல்ல, வளமையா ஓ பண்றவரு போன் இல்லைன்னு வச்சு வந்திருப்பான். அதுக்கு பிறகு பார்த்தா போன் பெல் அடிக்கும். அப்போ பெல் அடிச்சு அவர் என்ன செய்யணும்னா எடுத்து ஓஃப் பண்ணணும் உடனே. அது அடிக்கும் வரைக்கும் வச்சிருக்க கூடாது, கட் பண்ணி இருக்க கூடாது. சிலர் போன் வரும் எடுக்கிற கட் பண்ண வைக்கிறது, திரும்ப கோல் வரும். இதே அவருக்கும் தொழுகை பார்த்துல அவ்வளவு பேர தொழுகையும் பராக்காயிரும். ஒரே தடவையில எடுத்து போன் அப்படியே ஓஃப் பண்ணுங்க. அதுக்கு அந்த ஹதீஸை நாங்க ஆதாரமா பார்த்தோம். ரசூலுல்லாஹ் போய் கதவை திறந்து விட்டாங்க, பிள்ளைய தூக்கி தோலை வச்சுட்டு கீழே வச்சாங்க. இப்படி ஒருத்தர் செய்தா ஓஃப் பண்ணணும். அப்ப அந்த சத்தம் ஒரு தடவை வந்துட்டு இல்லையா, தொழுது சலாம் கொடுத்து முடிஞ்சோன்னு எல்லாரும் என்ன செய்ய தெரியுமா, அந்த திசையை நோக்கி எல்லாரும் திரும்புறது.
அவன் மானம் இழக்கப்பட்டு அடுத்து இந்த பள்ளிக்கே நம்ம வரக்கூடாது அப்படின்னு நினைப்பானா இல்லையா? வெக்கத்துல, ஒரு கோபத்துல இல்ல, வெக்கத்துல. ஐயோ, நம்ம ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தப்பு வெளியில தெரியறத விரும்ப மாட்டான். ஒருத்தன் தன்னுடைய மான விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பான். வீட்டு கதவு திறந்திருந்தா உள்ள ஆள் இருக்கின்ற அர்த்தம், பாத்ரூம் கதவு பூட்டி இருந்தா தான் உள்ள ஆள் இருக்கின்ற அர்த்தம். மானம் பாதுகாக்கப்படணுங்கிற நேரத்துல தான் கதவை பூட்டி வைக்கிறது திறந்து வைக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் மானம் பாதுகாக்கப்படணும். அந்த மானத்தை நம்ம வாங்கிடக்கூடாது. அவன் சத்தம் போன் பெல் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா தொழுது முடிஞ்சோன்னா எல்லாரும் அந்த திசையை திருப்பி அவன் மானத்தை வாங்கிடக்கூடாது. நம்ம பாட்டுக்கு இந்த திக்ர் செய்வோம், அதை பெருசாக்கி மனுஷன் நோ அடிக்க கூடாது. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஐயத்தனாஜா இஸ்னானி தூன சாலிஸ். 3 பேர் இருக்கும்போது 2 பேர் ரகசியம் பேசாதீங்க. நாங்க 3 பேர் இருக்கும்போது 2 பேர் ரகசியம் பேசாதீங்கன்னாங்க. ஏன்? 3வது ஆள மனசு நொந்துரும்ங்கிறதுக்காக. அப்ப அந்த சின்னதா மனசு நோறத கூட இஸ்லாம் என்ன செய்யல, விரும்பல. ஆகவே நம்ம ஒருத்தர் அப்படி பெல் சைலண்ட்ல போடாம ஒருத்தர் தொழுது அவரை போன்ல இந்த ஒரு சத்தம் வந்தா கூட எல்லாரும் திரும்பி பார்த்து அவர் என்ன செய்யக்கூடாது, மனசை நோ அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நாங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும்.